We're doing mosquito allergy on Rosario because she's going up here and they bit her, and this is what happens to her thing. So we do a test now, see how much badly affected this allergic reaction of mosquito bite on her. So to Christina, we got 2 mosquitoes here. They're dead. Still blood stains of Christina there. Hold it here. Put down here. Yes, it's going down. So we take the wand now. It's a healing wand, become as powerful as required to blaze away and burn away all the allergic reaction of mosquito bites and all the disease energy, all the negative energy coming to Rosario from mosquito bite. 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. Remove all the allergic reaction of mosquito bites for Rosario. Now put on here. It's very strong. Let's feel the healing. Put on here and say mosquitoes are normal. Mosquitoes are everywhere. The more tropical they are, the more tropical the country is, the more mosquitoes there are. The more mosquitoes there are. That's their way of life. That's the way of They life. are Mother Nature's creation. They are part of Mother Nature's They come to creation. take the blood. They come to So take the blood. the female mosquitoes need to breed and make more The mosquitoes. female mosquitoes need to breathe That's how they and are. make more It's mosquitoes. not only human That's how blood. they are. That's not only human blood. It's not only Any human animal blood. Any animal blood. From the cow, from the cat, the cow, jungle cat, the cat, jungle tail, anything. Jungle, anything. Otherwise, they just bring you the sap of the tree. Otherwise, they are just drinking the sap. God, of the thank tree. you for God, the realization. Thank you for the What can I do? But I can be not allergic to them. You need to be allergic to them. God, thank you. God, thank you, PVH thank you. and Christina, we found 2 mosquitoes to do the test right now. Borraschudos, they are called here. Borraschudos. Borraschudos. Thank you. Thank you, thank you. இப்போ நாம் ரொசாரியோவுக்கு கொசுவுக்கான அலர்ஜியை ஹீல் பண்ண போகிறோம். ஏன்னா நாங்கள் இங்கே இப்போ மேலே வந்தோம், இந்த இடத்துல இந்த மாதிரியெல்லாம் ரொசாரியோவுக்கு ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு இது எவ்வளோ தூரம் இவங்களோட உடம்பை அஃபெக்ட் பண்ணுது, பாதிக்குது அப்படின்றத, இந்த எனர்ஜி வந்து எவ்வளோ தூரம் பாதிப்பை பண்ணுது அப்படின்றத நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இந்த கொசு கடியால் வந்தது இது எப்படி நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட 2 கொசு இங்கே இருக்குது, கிறிஸ்டினா நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட செல்ஃபோனை கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, சரி நம்ம இப்போ மண்ணீரல் கை பரிசோதனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அதில் ரொசாரியோ மேமோட கை கீழேயே இறங்கலை. சரி இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சரி இப்போ வந்து நம்ம வாண்ட் எடுத்து சக்தி கோல் எவ்வளவு சக்தி தேவையோ அவ்வளவு சக்தி கொடுத்து இந்த அலர்ஜிக் ரியாக்ஷனை குணப்படுத்தி சரிநிலைப்படுத்துங்க, எரித்து பொசுக்கி நீக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த கொசு கடியால் வர்ற இந்த அலர்ஜிக் ரியாக்ஷனை எரித்து பொசுக்கி நீக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணுறாரு. அப்படியே இந்த நோய்க்கான சக்தி, இந்த பக்க விளைவுகளுக்கான சக்தி, இது எல்லாத்தையுமே ரொசாரியோ கிட்ட வர இந்த நோய்க்கான சக்தி, பக்க விளைவுகளுக்கான சக்தி, இந்த கொசு கடியால் வர்ற இது அத்தனைக்குமே எரித்து பொசுக்கி நீக்கிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. 1 2 3 1 2 3ன்னு சொல்லி ஹீல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இந்த அலர்ஜிக் ரியாக்ஷனுக்கான இந்த ஆற்றல் வினையை எரித்து பொசுக்கி நீக்குங்கள், கொசு கடியால் ரொசாரியோவுக்கு வர்ற இந்த அலர்ஜிக் ரியாக்ஷனை எரித்து பொசுக்கி நீக்குங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க மண்ணீரல் கை பரிசோதனை செய்கிறாங்க. அப்போ ரொசாரியோ மேம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுறாங்க. அது அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஆச்சரியத்தை நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோவில். இப்போது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொசாரியோ மேம் கிட்ட சொல்கிறாரு. கொசுக்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது, இது ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். எந்த நாட்டில் எந்த இடத்துல வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த கண்ட்ரியில், அந்த நாடுகள்லையும் அந்த இடங்கள்லையும் கொசுக்கள் அதிகமாக இருக்க தான் செய்யும். எவ்வளோ சூடாக இருக்கோ அவ்வளோ தூரம் கொசுக்கள் இருக்க தான் செய்யும். இதுதான் வாழ்க்கை முறை. இது எல்லாமே இயற்கை அன்னையோட ஒரு படைப்பில் இவங்களும் ஒருத்தங்க தான். இவங்க வந்து இந்த கொசுக்கள் வந்து ரத்தத்தில் தான் வாழுது. இந்த பெண் கொசுக்கள் வந்து அவங்களும் மூச்சு விடணும், அவங்களும் வாழணும். இந்த மாதிரி தான் அவங்க படைக்கப்பட்டிருக்காங்க. அது வந்து மனுஷங்களோட ரத்தம் மட்டும் கிடையாது, எந்த மிருகத்தோட ரத்தமாக வேணாலும் இருக்கலாம். அது மாடாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், இல்லை புலியாக இருக்கலாம், இந்த மாதிரி காட்டில் இருக்கிற அந்த பூனைகளாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இல்லாட்டி அவங்க வந்து இந்த மாதிரி மரத்தில் சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. இறைவா
நன்றி நன்றி நன்றி, இந்த புரிதலுக்காக நன்றி நன்றி நன்றி. ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி எனக்கு அலர்ஜி ஆகுது, நான் அலர்ஜி ஆகாமல் இருக்க என்னால் என்ன செய்ய முடியும்? இறைவா நன்றி 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 நன்றி. பிராணா வயலட் ஹீலிங்குக்கு நன்றி. இப்போ நாங்கள் 2 மஸ்கிட்டோவை அடிச்சிட்டோம், வேறு 2 கொசுவை அடிச்சிட்டோம், வேறு என்ன எங்களால் செய்ய முடியும்? இறைவா நன்றி நன்றி நன்றி. What are you saying, Rosario? Sir, before you healed me, it bit me and look what it did. All this red and warm. And now I have several bites here all around and it is itching a lot but nothing, just a little thing. No allergy relaxation. So we feel mosquito allergy. Yes. In Brazil. Special Brazilian mosquito. This is a very small, round mosquito. It's not the normal mosquito. It's here from the forest. And they take blood so fast, Rosario. Yes, sir. And they're fierce. Yeah, so many of them. So they can smell you. Yes, and I want blood to... is coming. Blood is everywhere. Yes, it's itching a lot, but I don't have this reaction. Look how it is, sir, swollen. This was before you healed me. It's all swollen, sir. And this is not super red because I've been healing with my wand. If not, it would be red. She's the witness of healing the mosquito. And here, sir, they bit me here. Before. No, one before and others after. சிவா சார் ஹீல் பண்ணி முடித்து 2 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குது அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி இருக்கு ரொசாரியோ அப்படின்னு சொல்லிட்டு சார் கேட்குறாரு. சார் நீங்கள் என்னை ஹீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கடிச்சிது பாருங்கள், அது எப்படி இருக்குது, எல்லாம் நல்லா செவந்து போயிடுச்சு. இந்த மாதிரி இப்போ அதுக்கப்புறம் வந்து என்னை நிறைய கொசு கடிச்சிது, இங்கே அங்கேன்னு சுற்றி கடிச்சிது. இந்த இடத்துல எல்லாமே எனக்கு அரிக்குது, ஆனால் எனக்கு எதுவுமே ஆகலை. இந்த மாதிரி கொஞ்சம் கூட எனக்கு செவந்து போகிறது, ஒரு ரேஷஸ் மாதிரி வருது, அந்த மாதிரி எதுவுமே எனக்கு ஆகலை. அரிக்குது, ஆனால் எனக்கு வேறு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கொசுவுக்கான அலர்ஜியை ஹீல் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், இப்போ வந்து எனக்கு அலர்ஜின்றவனே கிடையாது, இதுவும் வந்து சாதாரண கொசு கிடையாது, இது வந்து பிரேசில் நாட்டில் காட்டில் இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு கொசு. அது ரொம்ப சின்னதாக இருக்கும், உருண்டையாக இருக்கும். இது வந்து சாதாரண கொசுவே கிடையாது, இது வந்து காட்டில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ சிவா சார் சொல்கிறாரு, ஆமாம், அவங்க வந்து அந்த கொசுக்கள் வந்து ரொம்ப கடகடன்னு ரத்தத்தை குடிக்குது ரொசாரியோ. ஆமாம் சார், அவங்க ரொம்ப பயங்கரமானதாக அந்த கொசுக்கள்லாம் இருக்குது, ரொம்ப நிறையவும் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நம்ம கிட்ட வர்றதே தெரியுது, நம்மளை அவங்க மோப்பம் பிடிச்சிடுறாங்க போல். இந்த இடத்துல ரத்தம் வருது, இந்த இடத்துல ரத்தம் வருது, சீக்கிரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கடகடன்னு கடிக்க ஆரம்பிச்சிருது இந்த கொசுக்கள்லாம். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல நிறைய அரிக்குது, ஆனால் இந்த மாதிரி எனக்கு ஒரு செவந்து போகிறது அந்த மாதிரி எதுவுமே எனக்கு ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்படின்ற ஒன்றே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமா அவங்க காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், இது ரொம்ப சின்னதாக போயிடுச்சு, இது வந்து நீங்கள் என்னை ஹீல் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ வந்து இது எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். இது வந்து நான் வந்து ஏன் தெரியுமா இது வந்து செவன் ஆகாமல் இருக்குது, ஏன்னா நான் என்னோடய வாண்டை வச்சு கண்டினியூஸாக ஹீல் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இதுக்கான சாட்சி வந்து இங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டினாவை காட்டுறாங்க. அவங்க தான் இந்த இடத்துலாமும் என்னை கொசு கடிச்சிது. ஒன்று வந்து இந்த கையில் காட்டுறாங்க இல்லையா, அதை காட்டுறாங்க. ஒன்று வந்து நீங்கள் என்னை ஹீல் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது, அது நல்லா செவந்து இருக்குது. இன்னொன்று வந்து நீங்கள் ஹீல் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு கடிச்சது, அந்த இடத்துல வந்து எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நன்றி நன்றி நன்றி.